செமிஃபைனல் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா கபடி ஆடுறாங்க. ட்ரீம் பாய்ஸ் வெர்சஸ் குரு ஃபாரெவர். ஸோ டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஓப்பனிங் பேர் வராங்க ஹரி மற்றும் பிரவீன். இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 3 பவுலர். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஹரி, நான் செகண்டில் பிரவீன் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் தியாகராஜன் போட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் தியாகராஜன். மேட்சோட முதல் பந்து ஃபுல் டாஸ் பால் தட்டி விட்டாங்க. ஃபீல்டர் கிட்ட அடிச்சுட்டே ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரவீன். செகண்ட் பால் ஓவரில் தியாகராஜன் அவர் பிடிக்கிற முதல் பந்து, அவருக்கும் லோ ஃபுல் டாஸ், அவரும் தரையோட தட்டுறாரு, ஒரு சிங்கிள் எடுக்கிறாரு. ஆஃப் சைடில் போயிருக்கு. பேக் டு பேக் 2 சிங்கிள். தேர்ட் ஒன் ஓவரில் தியாகராஜன் ஹரிக்கு லோ ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காரு. பைல ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஃபோர்த் ஒன் தியாகராஜன் டு பிரவீன். ஸ்டம்ப் லைனில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஃபிஃப்த் ஒன் ஃபுல் டாஸ் பால் அவுட் சைட் ஆஃபில் ஏறி போனார். அவுட் சைட் ஆஃபில் பந்து போடும், அங்கிட்டே ஸ்லைஸ் பண்ணி விட்டாங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்தில். ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் தியாகராஜன் டு பிரவீன். பேஸ்கால் இங்கே விக்கெட்டு. கிட்டத்தட்ட யார்கர் போட பார்த்துருக்காரு. அவுட் சைடு எட்ஜி போட்டு கீப்பர்ட்ட சரியான பம்பில் வந்துச்சு. நல்லா டேக்கன் எடுத்துருக்காங்க விக்கெட் கீப்பர். இங்கே விக்கெட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் மணி வராங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5 ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க குரு ஃபாரெவர். செகண்ட் ஓவர் சத்யராஜ் போட வந்திருக்காங்க. ஹரி ஸ்ட்ரைக்கில் முதல் பந்து டவுன் த ட்ராக் போகிறாரு. பிச் ஆஃப் த பாலுக்கு போக பார்த்தாரு. யார்கராக மாறிடுச்சு. அங்கே மிஸ்ஃபீல்டு சிங்கிள் டபுளாக மாற்றிட்டாங்க. ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காரு மணி. செகண்ட் பால் ஓவரில் சத்யராஜ் ஸ்லோவர் ஒன் மாட்டே கேச்சுங்க. சாரியான ஷாட்டு. செமி ஃபைனலோட முதல் 6 லோ ஃபுல் டாஸை கடாசி விட்டாரு ஸ்கொயர் லெக்கு பின்னாடி. தேர்ட் ஒன் ஓவரில் ரூம் கொடுத்துக்கிட்டாரு. ரூம் கொடுத்து அவுட் சைடு ஆஃபில் தெரிச்சு போயிருக்கு. பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு. சிங்கிள் எடுப்பாங்க மேக்ஸிமம் இந்த பந்தில். அடுத்த பந்து சத்யராஜ் அவர் வந்து நல்ல பந்து. அம்பேஸ்கால் என்னன்னு பார்ப்போம். பேட்டில் பட்டிருக்குன்ட்டாங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்தில். லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் இந்த ஓவரில் ஹரி ஸ்ட்ரைக்கில் டவுன் த ட்ராக். கோட் ஷார்ட்டாக தெரியுதுங்க. ஓ மோய். பட் எதிர்காலத்தில் உள்ளே வருமா? கேட்ச் டேக்கனுங்க. மற்ற கிரவுண்டாக இருந்தால் இது கன்ஃபார்ம் ஆறுங்க. எதிர்காலத்தில் அடிக்க பார்த்துருக்காங்க. பட் செம்மையாக போனாருங்க. டவுன் த ட்ராக் சூப்பராக இருந்தார். பட் விக்கெட்டை விட்டு போகிறாங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் பாரதி. லாஸ்ட் ஒன் ரிமைனிங் சத்யராஜ் அவரோட ஓவரில் நியூ பேட்ஸ்மேன். அவருக்கும் லோ ஃபுல் டாஸ் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் ஃபீல்டர் உடம்பு போட்டு தடுக்க பார்த்தாங்க ஃபீல்டர். ஐயோ அவங்க மிஸ்ஃபீல்டு. இங்கே சிங்கிள் மட்டுமே ஓவரை முடிக்கிறாங்க. இந்த சிங்கிளோட 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14. 2 விக்கெட் விட்டுருக்காங்க குரு ஃபாரெவர். நெக்ஸ்ட் ஓவர் தியாகராஜன் போட வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர் மேட்ச் ஓவர். லோ ஃபுல் டாஸ் அவுட் சைட் ஆஃபில் த்ரூதுலையும் தூக்க பார்த்தாரு. பவர் போட பார்த்தாங்க. சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த மந்தில். சிங்கிள் இங்கே டபுளாக மாறிடுச்சுங்க. செகண்ட் ஒன் ஓவரில் பாரதி ஸ்ட்ரைக்கில் ஆங்கிளாகவே ஆச்சு பந்து. பேஸ்கால் டாட். தேர்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. வந்த வாக்கில் அவுட் சைட் ஆஃப்லேயே பேட்டை விட்டாங்க. பெரிய டைமிங் பெருசாக போட முடியல, பவர் போட முடியலன்னு சொல்லுவேன். ஏமா இங்கேயும் மாற்றுறாங்க. மாட்டிக்கிச்சா? ஏஸ் மாட்டிடுச்சு. இங்கே பாரதி அவரோட விக்கெட் ரன் அவுட் மூலியமாக கிடைக்குது. பால் அப்படி முதல் வந்து ஸ்கோர் ஒன் கூட பார்த்துருக்காங்க. ஒரு சிங்கிள் அடிக்கிறாங்க இந்த மாதிரியும். சுவிட்சுக்கான முயற்சி தெளிவாக போட்டுச்சுங்க. ஃபாஸ்ட்டாக போகுது பந்து. அங்கேயும் ஒரு ஃபீல்டர் நல்ல ஃபீல்டிங் பார்த்துருக்காங்க. சிங்கிள் மட்டுமே. தியாகராஜன் டு பாலா ஸ்லோவர் ஒன் யார்கர் பேட்டை போட்டாங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த மாதிரியும். ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் நல்லா இருக்குங்க. டக்குன்னு டாட்டு போடாமல் மாற்றிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவேன். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 22. இது வரைக்கும் 3 விக்கெட் இருக்காங்க குரு ஃபாரெவர். முக்கியமான ஓவர் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர் முதல் இன்னிங்ஸில் அருண் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பாலா. முதல் பந்து டவுன் த ட்ராக் ஃபீல்டர் கையில் அடிச்சுட்டு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. செகண்ட் பால் ஓவரில் அருண் டு மணி சுவிட்சுக்கான முயற்சி பட்டுச்சு. தியாகராஜன் அவர் கையில் போய் தெரிச்சு போயிருக்கு. இங்கே சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் மறுபடியும் சுவிட்ச் இந்த தெளிவாக பட்டுச்சுங்க. ஃபாஸ்ட்டாக பேருக்கு வந்து பவுண்டரி எடுத்துகிட்டு வராங்க. 4th ஓவரில் திரும்ப பக்கமே போட்டாங்க. அதையும் தூக்கி விட்டுருக்காரு ஃபீல்டர் அண்டர்நீத்.
கேட்ச் டேக்கன். ரொம்ப தெளிவாக எடுத்துருக்காரு கேட்ச்சு. விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்க ஒரு நியூ பேட்ஸ்மேன் கிருஷ்ணா வந்திருக்காங்க. லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்கு இந்த இன்னிங்ஸில். முக்கியமான லாஸ்ட் 2 பந்து. இவரை பிடிக்கிற முதல் பந்து ஒயிட் டெலிவரி. எக்ஸ்ட்ரா பம்ப் ஆகிருக்கான், மரத்தில் பட்டிருக்கு. ரன் அவுட் கொடுத்துருக்காங்க இங்கே. விக்கெட்டுக்கு அப்புறம் அவருடைய நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஆண்டனி நியூ பேட்ஸ்மேன். போன பால் வைடு, பையில் ஓடிந்தாங்க. அதில் ஒரு ரன் அவுட் வேறு. ஒரு பிடிக்கும் முதல் பந்து சுவிட்ச் ஹிட்டுக்கான முயற்சி. பவுண்டரி போகுதா? பவுண்டரி போயிடுச்சுங்க. போன பால் வேஸ்ட் சைட் நோ பால் கொடுத்துருந்தாங்க. பையில் 4 போயிடுச்சு. இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால். ஃப்ரீ ஹிட் பால் எப்படி போடுறான்னு பாப்பா. தெளிவாக போட்டுருக்காரு, காலில் பட்டிருக்கு டாட்டுங்க. இங்கே முக்கியமான வந்து இந்த இன்னிங்ஸில் லாஸ்ட் ஒன் அருண் வந்து வேஸ்ட் ஹைட் நோ பால். அது 2ல் ஓட பார்க்குறாங்க. அடித்தா ரன் அவுட்டு. ஒரு சாக்ரிஃபைஸை பார்க்க முடியுது அந்த எண்டில். இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால். கடைசி பந்து காலில் பட்டிருக்கு டாட்டு. ஃப்ரீ ஹிட் பால் தெளிவாக போட்டாங்க. இப்போ இந்த டாட்டோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. முதல் இன்னிங்ஸ் முடிவில் 37 ஆடினாங்க குரு ஃபாரவர். 38 இப்போ டார்கெட் 24 பந்தில். ட்ரீம் பாய்ஸோட ஓப்பனிங் பேர் வராங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் அசோக், நான் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல ஆனந்த் இருக்காங்க. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பாரதி வந்திருக்காங்க. 24க்கு 38 தேவை. மேக்ஸிமம் பால்ஸ் நேருக்கு நேரம் அடிக்க வைக்க பார்த்தாங்கன்னா தான் பவுலிங் டீம் இந்த மேட்சுக்குள்ளே இருக்க முடியும். வித்து ஓவராக கொடுத்தாங்கன்னா மேட்சை முடிச்சிடுவாங்கன்னு சொல்லுவேன். செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து நேராக உள்ள வந்து நல்ல வேகங்க. ஹையாம் ரிலீஸ் டாட் பால் ஆகியிருக்கு. முதல் பந்து செகண்ட் பால் வைடு, செகண்ட் பால் ரீ. இப்போ பாரதி டு அசோக் டவுன் த ட்ராக் போக பார்த்தாங்க. தேர்ட் ஒன் ஓவரில் இன்சைட் எட்ஜ் தப்பிச்சிட்டாருங்க. ஃபோர்த் ஒன் பாரதி டு அசோக். சுவிட்சுக்கான முயற்சி சரியாக பல்லன்னு சொல்லுவேன். திரும்பின பக்கமே கொஞ்சம் விலக்கி போட்டார் லெக் சைடில். பாயிண்டில் சிங்கிள் எடுக்கிறாங்க. லாஸ்ட் ஒரு மினிங் இந்த ஓவரில் ஓப்பனிங் மேட்ச் ஆனஸ்ட் ஸ்ட்ரைக்கில் அவர் பிடிக்கிற முதல் பந்து பேட் ஃபேஸ் ஓப்பன் பண்ணி சிங்கிள் எடுக்கிறாங்க. பந்து இங்கே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பாரதி டு அசோக். பிச்சில் இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3. 18ல் 35 தேவை. செகண்ட் ஓவர் ரகுநாத் போட வந்திருக்காங்க. முதல் வந்து உள்ளே வந்துச்சுங்க. ஸ்ட்ரைட் அவே யார்க்கரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் ஓவரில் சுவிட்ச் ஹிட்டுக்கான முயற்சி. பேட் எடுத்து திருப்பறதுக்குள்ளே பந்து வந்துருச்சு. போன பால் வைடு ரீபால். அந்த பால் சுவிட்ச் ஹிட்டுக்கான முயற்சி. 1 செகண்ட் சுவிட்ச் ஹிட் டாட் ஆகிருக்கு. அடுத்த பந்து ஸ்டம்ப் லைனில் ஏச் அண்ட் கானா இருக்கும். ஏஸ் கையை தூக்கிட்டாருங்க. லெக் அம்பையர் விக்கெட் எடுத்திருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 1 டவுன் பேட்ஸ்மேனாக தியாகராஜன் வராங்க. அவர் பிடிக்கிற முதல் பந்து அக்ராஸ் போக பார்த்தாருங்க. லென்த் பிஃபோர் அவுட் சைட் ஆஃபில் இழுத்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் டவுன் த ட்ராக் வரலங்க. உடம்பு ஒட்டி வருது வந்து டாட்டு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4. இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டுருக்காங்க. போன ஓவர் போட்டவர் ஒரே ரன் தாங்க. மனோஜ் இந்த ஓவர் போடுறாங்க. ஓவரோட முதல் பந்து கொஞ்சம் ஷார்ட் ஆகிடுச்சு. திருப்பி விட்டாங்க. கைக்கு போதுங்க. கேட்ச் டேக்கன். நல்ல கேட்ச் எடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் விக்கி நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் ஓவரில் ஸ்டம்ப் லைனில் வச்சாங்க. பேட் ஃபேஸ் ஓப்பன் பண்ணி சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்தில். தேர்ட் ஒன் ஓவரில் தியாகராஜன் ஸ்ட்ரைக்கில் பிக்கப் ஷாட் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவன் தூக்கி விட்டாங்க. பவுண்டரி போடாமல் தடுத்துருவாங்க. இந்த வந்து சிங்கிள் மட்டுமே ஓடமில்லாங்க 2. அடுத்த பந்து மனோஜ் டு விக்கி. சுவிட்சுக்கான முயற்சி. நேராக தூக்கி காலில் வித்து கொடுக்காம போட்டிருக்காங்க. லாஸ்ட் ஒரு மீனிங் இந்த ஓவரில் சுவிட்ச் ஹிட் பாடலாங்க. பந்து குத்தி கொஞ்சம் வெளியே போன மாதிரி வந்திருக்கு. கடைசி பந்து இந்த ஓவரில் ஃபுல் டாஸ் பால் ஃபிளிக் பண்ணி விட்டார். பவுண்டரிக்கான சான்ஸ் அதிகம். ஃபீல்டரால் கிராஸ் பண்ணி போயிடுச்சுங்க. 4 போயிடுச்சு. ஓவரோட கடைசி பந்தில் ஒரு 4. அதை தாண்டி இது ஒரு நல்ல எக்கனாமிக்கல் ஓவரை முடிக்கிறாங்க. 4ஓட 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க ட்ரீம் பாய்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு பிரவீன் வந்திருக்காங்க. 6 பந்துக்கு 28 தேவை. தியாகராஜன் ஸ்டிக்கில் ஓவரோட முதல் வந்து விட்டு இந்த வைடு பேருக்கும் துரத்தினார்னு சொல்லுவேன். சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்தில். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் விக்கி. ஓய்யோ கால்லே விழுந்துச்சுங்க. தேர்ட் ஒன் ஓவரில் ஃபுல் டாஸ் ஒன் ஸ்லோவர் ஒன் டிசீவ் பண்ணிட்டாருங்க பேட்ஸ்மேனை.
ஒத்த பந்து ஃப்ளிக் பண்ணி விட்டாங்க. 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு நேராக போனால் போகலாம், இல்லாட்டி பவுண்டரி விடாமல் தடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே ஒரு சிங்கிள். ஐ திங்க் லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இந்த மேட்ச்சில் டாஸ் 1 யாருக்கார வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக பேஸே கொடுக்க மாட்டுறாங்க, தூக்கி போடுறாங்க. அது ஒரு டிப்பாகுது. போட்டதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாகவே காலில் சொருவி இருக்கு. பிரவீன் டு தியாகராஜன் ஸ்டிக்கை தெறிக்க விட்டாருங்க. விக்கெட் எடுத்து இந்த மேட்சை முடிக்கிறாங்க. செமிஃபைனல் மேட்ச் பிட்வீன் குரு ஃபார் எவர் வெர்சஸ் ட்ரீம் பாய்ஸ். குரு ஃபார் எவர் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.